அமைதிப்படை அமாவாசையை வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சித்துள்ளார். சென்னையில் நேற்று பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சி இன்னும் 13 அமாவாசைதான் என பேசியிருந்தார். இந்த பேச்சு திமுகவினர் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் இதற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலடி கொடுத்துள்ளார். நாம முன்னுக்கு வரணும்னா நாய் என்ன மனுஷன் என்ன ஏறி மிதிச்சு போய்கிட்டே இருக்கணும் என்று அமைதிப்படை படத்தின் டயலாகை மேற்கோள் காட்டி அதில் வரும் அமாவாசை கேரக்டர் தான் எடப்பாடி பழனிசாமி என விமர்சித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பலரை ஏறி மிதித்து ஊர்ந்து சென்று பதவியை பிடித்த பழனிசாமி திமுக ஆட்சிக்கு இன்னும் 13 அமாவாசை தான் இருக்கிறது என பேசியிருக்கிறார். ஆட்சியை இழந்த இந்த 4 ஆண்டு காலத்தில் அமாவாசை என உருட்டியே அரசியல் செய்கிறார் பழனிசாமி. ஒவ்வொரு அமாவாசைக்கும் பழனிசாமி கணக்கு சொல்கிறார். ஆனால் அமாவாசைகள் தான் கடந்து செல்கிறது. இன்னும் 100 பௌர்ணமிகளுக்கு ஸ்டாலின் தான் முதல்வராக தொடர்வார் என சூளுரைத்தார். மேலும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் புறமுதுகிட்டு ஓடும் 23ஆம் புலிகேசி தான் பழனிசாமி என்றும் ஒருபடி கீழே இறங்கி விமர்சித்துள்ளார்.